ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் பெரியவர், என்றும் மாறாதவர். இன்றைக்கும் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளை எல்லாரையும் ஜீவனோடு பாதுகாத்து வழிநடத்தி இன்றைக்கு ஒரு புதிய நாளை காணும்படிக்கு நம்மளுக்கு உதவி செய்திருக்கிறார். அவரை போல் ஒருவர் இல்லவே இல்லை. அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. ஆமென். ஒன்றும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறி இருக்கிற. ஆகவே அதற்காக நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. ஆமென். நன்றி சொல்கிறத விட we should become grateful, அதாவது நாம் நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும். ஆமென். ஸோ அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஸோ கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்கிறவர். அவர் நம்மை இழந்ததை திருப்புகிறவர், இடிந்ததை கட்டுகிறவர், இறந்து போனதை எழுப்புகிறவர். அதுதான் தேவன். தேவன் என்னெல்லாம் செய்வாரோ அவருடைய வார்த்தைகள் அதெல்லாம் செய்யும். ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செய்வாரோ, இன்றைக்கி அவர் நம்ம முன்னாடி நின்னா என்னெல்லாம் செய்வாரோ எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தை செய்யும். அவருக்கு எவ்வளோ பவர், வல்லமை இருக்குதோ, சக்தி இருக்குதோ, அவ்வளோ வல்லமை அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அவருக்கு எவ்வளோ வல்லமை இருக்கிறதோ அவருடைய வார்த்தையை பேசுகிற நமக்குள்ளும் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. ஸோ கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளதுன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது, அந்த வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது அதே வல்லமையோடு அது செயல்படுகிறது. இப்போ இயேசு என்ன வல்லமையோடு செயல்படுறாரோ அந்த வார்த்தை அதே வல்லமையில் செயல்படுது. நம்மளும் அந்த வார்த்தையை வச்சு அந்த வல்லமையை பயன்படுத்த முடியும். சரிங்களா? ஸோ இது ஆண்டவருடைய பிரின்சிபல்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஆண்டவருடைய கோட்பாடுகள்லாம் ரொம்ப எளிமையானவைகள், சிம்பிளானவைகள் தான். ஆனால் அதை அப்படியே நம்ம எடுத்துக்கணும் ஆஸ் இட் இஸ். அதை நம்ம ரொம்ப நம்முடைய மூளைக்குள்ளே போட்டு அதை ரீசனிங் பண்ணோன்னா நம்மளுக்கு அதை புரிந்து கொள்வது கஷ்டம். 38 வருஷம் நடக்க முடியாத ஒருத்தன் பூல் அந்த பெதஸ்தா குளத்தருகே படுத்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சிம்பிளாக தான் சொன்னார், எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அந்த சிம்பிளான அந்த பிரின்சிபலை அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டான். அவன் ரொம்பலாம் நிறைய ரீசனிங்லாம் பண்ணல. எப்படி நடக்க முடியும், நான் 38 இயர்ஸ் பிறந்ததுலேருந்து இப்படி தானே இருக்கிறேன், எப்படி நடக்க முடியும் அப்படின்லாம் ரீசனிங் பண்ணல. அவனுடைய அறிவை வச்சு, அவனுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அதை கணக்கு போடல. அதனால என்னாச்சுன்னா, இயேசு சொன்ன எளிமையான சிம்பிளான வார்த்தைகள் அவன் வாழ்க்கையில் சூப்பர் நேச்சுரல் காரியங்களை செஞ்சது. எளிமையான காரியங்கள், சாதாரண வார்த்தைகள் போல தெரியும், ஆனால் அசாதாரண காரியங்களை நமக்கு செய்கிறது தான் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. யோசுவா 21:45 சொல்லியிருக்கு. எல்லாரும் சத்தமாக ஒரு தடவை. ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாமே நிறைவாக ஆண்டவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார், பரிபூர்ணமாக செய்து முடிச்சிட்டார். ஸோ தேவனுடைய நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறின. அப்போ நம்முடைய வாழ்வில் எப்படி அந்த வார்த்தைகளினுடைய கிரியை இருக்கும், அந்த வார்த்தை எப்படி வேலை செய்யும், எப்படி கிரியை செய்யும் நம்ம லைஃப்பில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. சரிங்களா? ஸோ தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்யும். இந்த டைட்டில் நான் அப்புறமா தரேன், கடைசியில் சொன்னால் தான் புரியும்னு நினைக்கிறேன் டைட்டில். அதனால் ஸோ நம்ம என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும்னா, பின்னாடி இருக்கிற வாலிபர்கள்லாம் முன்னாடி உட்காரணும். அப்போ தான் வார்த்தை கிரியை செய்யும். இல்லைன்னா நம்ம எப்படி இருக்க வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது நம்மளுக்கு தெரிய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ தேவனும் அவர் வார்த்தையும் ஒன்றுதான். அவருடைய வார்த்தையே தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ தேவனும் அவர் வார்த்தையும் ஒன்று தான். ஆமென். ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆண்டவரும் வார்த்தையும் ஒன்று தான் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தருடைய வார்த்தையை அவர் தான் செயல்படுத்துகிறார். காட் ஒன்லி பெர்ஃபார்ம்ஸ் ஹிஸ் வேர்ட். அவர் தான் அவருடைய வார்த்தையை நம்மளுக்கு செயல்படுத்துகிறார். நம்ம வாழ்க்கையில் எப்படி அவர் வார்த்தை நிறைவேறணும், அவர் தான் செய்கிறார், அவர் தான் செயல்படுத்துகிறார். பட் நம்மளுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன நம்முடைய பார்ட்லேருந்து என்ன தேவைப்படுகிறது அப்படின்ற காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஸோ நீங்கள் பழைய ஏற்பாட்டிலெல்லாம் படிக்கும் பொழுது, தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், ப்ராஃபட்டிக் புக்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது, ஏசாயா, எரேமியா,
அப்போ அந்த வார்த்தைகள், அந்த வசனங்கள்லாம் படிக்கும் பொழுது இப்படி அடிக்கடி படிப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, the word of the Lord appeared to Isaiah, Jeremiah, உண்டாகி அப்படின்னு இருக்கும். ஸோ உண்டாகி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, வார்த்தையை சொல்லி அதை செய்து அதை முடிக்கிறதுக்கு பேர் தான் உண்டாகி அப்படின்றதற்கு அர்த்தம். ஆமென். கர்த்தர் சொல்றார், சொன்னதை செய்கிறார், அதற்கு பேர் வார்த்தை உண்டாகி. இப்போ கர்த்தர் உங்களுக்கு இடத்துல சொல்றார், உங்க இடத்துல பேசுறாருன்னா, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகினா என்ன அர்த்தம்னா, சொல்றாரு செய்யறாரு, சொல்றதை செய்யறாரு, செய்யறதை சொல்றாரு, அதுக்கு பேர் தான் உண்டாகு. சரிங்களா? ஆதியாமத்தில் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில், எதுனாலும் திரும்ப ஃபர்ஸ்ட் ஆதியாமத்துக்கு போயிருங்க. ஃபர்ஸ்ட் ஆதியாமத்தில் முதல் அதிகாரத்தில் தேவன் என்ன சொல்லுகிறார்? சிருஷ்டித்தார், இருந்தது, இருள் இருந்தது, அசைவாடினார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், உண்டாகிற்று. ஆமென். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் ஆண்டவர் சொன்னார்னா நீங்கள் ஆசீர்வாதமாயிருவீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சுகமாவீர்கள் அப்படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்னா சுகம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் உண்டாகிறது. அப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறாருன்னா சும்மா ஏதோ எழுத்தில் எழுதி கொடுக்கல, அதை செயல்படுத்தி தான் கொடுத்துருக்கிறார். அதை ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணி அதை உங்களுக்கு நல்லா சமைச்சு ஒரு ஆகாரமாக கொடுத்துருக்கிறார். அதை நம்ம சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்னா விசுவாசத்தில் சாப்பிடணும், ஃபெய்த்தில் சாப்பிடணும். விசுவாசத்தில் அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையை கிரியை செய்யறதுக்கு அனுமதிக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் பைபிளில் படிக்கிற எல்லா வசனமும் தேவன் உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்துருக்கிறார். அது சும்மா அப்படி சொல்லலை, அதை சொன்னதை அப்படியே செஞ்சு ஒரு பெரிய பேக்கேஜ் அவங்க கையில் கொடுத்துருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் வார்த்தை நிறைவேறிற்று, ஒன்றும் தவறி போகலைன்னு தைரியமாக நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், உண்டாயிற்று. அவர் சொல்கிறது எல்லாமே நடந்துருதுன்னு அர்த்தம். அப்போ பைபிளில் சொல்லியிருக்க எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னு அர்த்தம். புரிஞ்சுட்டிங்களா? காட்ஸ் வேர்ட் இஸ் ஆல்வேஸ் அக்கம்பனைட் பை காட்ஸ் ஒர்க். தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே அவருடைய கிரியையோடு ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும். கர்த்தருடைய சொல்லும் கர்த்தருடைய செயலும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. காட்ஸ் வேர்ட் இஸ் ஆல்வேஸ் அக்கம்பனைட் பை காட்ஸ் ஒர்க். கர்த்தருடைய சொல்லும் கர்த்தருடைய செயலும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. அவர் ஒன்று செய்யறாருன்னா அதை சொல்லாமல் செஞ்சிருக்க மாட்டார். ஒன்று சொல்கிறாருன்னா செய்ய போகிறத சொல்கிறார், செஞ்சு முடிச்சதை சொல்லுகிறார். அப்படிதான். ஸோ போத் ஆர் இன்டர்லிங்க்ட், ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு நம்ம பார்ட்டில் இருந்து நம்மளுக்கு என்ன வேணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அது இன்றைக்கி பேச போகிற டைட்டிலே டாப்பிக்கே என்னென்னா விசுவாசம். ஆமென். ஸோ விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு தேவையான ஒரு காரியம் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சொல்லுங்கள், நான் எல்லாரும் சொல்லுங்கள், விசுவாசியான எனக்கு தேவையானது அது என்னவென்றால் விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசியாக எனக்கு தேவையானது விசுவாசம். புரிஞ்சுட்டீங்களா? அதுதான் இன்னைக்கு பேச போறோம். நம்மளுக்கு என்ன தேவை? நீங்கெல்லாம் யாரு? பிலீவர்ஸ். பிலீவர்ஸ்க்கு என்ன தேவை? ஃபெய்த் தேவை. ஆமென். ஸோ பல வருஷமாக நம்ம விசுவாசிகளாக இருக்கிறோம். பட் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நம்மளுக்கு விசுவாசம் தேவை. ஆமென். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கோங்க. உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி பயன்படலைனாலும் நாளைக்கு பயன்படும். ஆமென். விசுவாசத்தை குறித்து இன்றைக்கு பேசுவோம். விசுவாசம் என்றாலே, பொதுவாக விசுவாசம் என்றாலே யாரை பற்றி பேசுவோம்? தைரியமாக சொல்லுங்கள், அவர் கோச்சிக்க மாட்டார். விசுவாசம் என்றாலே நம்ம யாரை பற்றி பேசுவோம்? ஆபிரகாம் பற்றி பேசுவோம். ஏன்னா ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தகப்பன், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பேச போகிறோம். என்ன பேச போகிறோம்னா, ஆபிரகாமுக்கு முன்பாக இருந்த விசுவாசத்தை பற்றி பேச போகிறோம். ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தகப்பன், பட் ஆபிரகாமுக்கு முன்னாடி விசுவாசம் இருந்துச்சு, அதை பற்றி நம்ம பேசலாம். ஓகே? ஆமென். ஓகேயா? உங்களுக்கு ஓகேயா? ஆமென். சரி சரி, வசனங்களை படிக்கலாம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஹீப்ரூஸ் 11 verse 1. உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆமென். 2வது வசனம். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஆமென். 3வது வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள்
தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஸோ விசுவாசம் என்னன்றது இங்கே டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதனால விசுவாசத்தினால நம்முடைய முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 3வது வசனம், விசுவாசத்தினால நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் அறிந்து கொள்கிறோம்னா, நம்ம பார்க்கிற உலகம் எல்லாம் அது எப்படின்னா தோன்றப்படுகிறவர்களால் உண்டாக்கப்படவில்லை. அதாவது எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, உலகம் அதுவாக உருவாயிருச்சு, மனுஷன் குரங்கிலிருந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. எவல்யூஷனை பற்றி பேசுகிறாங்க, பிக் பேங் தியரியை பற்றி பேசுகிறாங்க. எங்கேயோ ஏதோ ஒன்று வெடித்து சிதறினதில் உலகம் உண்டாயிருச்சு. அப்படி கண்ணில் பார்க்கறதுனால அதனால உருவானது கிடையாது உலகம். விசுவாசத்தில் நம்ம எப்படி பேசுகிறோன்னா, எப்படி பார்க்குறோன்னா, தேவனுடைய வார்த்தையினால தேவன் உலகத்தை உண்டாக்கினார். அதுதான் விசுவாசம் நம்மளுக்கு சொல்லி தருகிறது, ஃபெய்த். ஸோ இந்த ஃபெய்த், இந்த விசுவாசத்தினால நம்மளுக்கு முன்பாக இருந்த முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சொல்லியிருக்கிற நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது அப்படின்றத எப்படி பார்க்க முடியும்னா, நம்மளையே ஆண்டவர் நற்சாட்சியாய் மாற்றிருக்கிறார். அதனால அந்த நல்வார்த்தைகள் எப்படி நிறைவேறி இருக்கிறதுன்ற பார்க்குறோம். ஆமென். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்திடலாம். நேற்று ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன் இன்ஸ்டாகிராமில். ஃபெய்த் இஸ் நாட் டூயிங் சம்திங், இட் இஸ் பீயிங் சம்ஒன். எதையோ செய்வது விசுவாசம் அல்ல, யாராக இருக்கிறோம் என்பது விசுவாசம். ஆமென். ஃபெய்த் இஸ் நாட் டூயிங் சம்திங், இட் இஸ் பீயிங் சம்ஒன். ஆமென். நம்ம என்னமோ செய்கிறோம், அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை, நம்ம யாராக இருக்கிறோம் என்பது விசுவாசம். நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்திற்கு சாட்சியே முன்னோர்கள் தான். அதுதான் நற்சாட்சி பெற்றார்கள் அர்த்தம். விசுவாசத்திற்கு சாட்சியே முன்னோர்கள். விட்னஸ், சாட்சி, ஐ விட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சாட்சி. யார் விட்னஸ்னா, நம்மளுக்கு முன்பாக இருந்த முன்னோர்கள். யார் உங்களுடைய முன்னோர்கள்? உங்களுடைய முன்னோர்கள் யாரு? தாத்தா பாட்டி, அவங்க தாத்தா பாட்டி, அப்படி சரி, அவங்க தான் முன்னோர்கள். அப்படியே போனீங்கன்னா நேராக எங்கே போகணும்? ஆதாம் வரைக்கும் போயிடும் முன்னோர்கள். ஸோ ஓகே, முன்னோர்கள் தான் விசுவாசம். அப்போது உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தான் விசுவாசம். அவங்க விசுவாசத்தை செயல்படுத்தலை, விசுவாசத்தில் பேசலை, அவங்க தான் விசுவாசமாக இருந்தார்கள். அதுதான் நற்சாட்சி பெற்றார்கள், தேவர் விட்னஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது விசுவாசம், விசுவாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் டெய்லியும், அது இல்லை. நம்ம டெய்லியும் எப்படி வாழ்கிறோம், யாராக இருக்கிறோம் அப்படின்ற அந்த அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் தான் விசுவாசம். ஸோ விசுவாசிகளாகிய நமக்கு தேவையானது விசுவாசம். ஸோ இப்போ என்ன போகிறோம்னா, விசுவாசத்தை பற்றி பார்க்க போகிறோம், முன்னோர்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த முன்னோர்கள் யாருன்னா, ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நான் சொல்கிறேன், சரியா? யார்? ஆபேல், ஏனோக், நோவா. ஆமாம், போதும், 3 பேர் தான். ஆமென். ஸோ இதில் ஒரு 2 பேரலல் தியரி மாதிரி 2 பேரலல் காரியங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நான் சொல்லும்போது, பேசும்போது சொல்லிக்கிறேன். ஆண்டவரே ஹெல்ப் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவர் பேசும்போது நான் புரிஞ்சுக்கிறேன், பட் அதை எப்படி உங்களுக்கு சொல்கிறதுன்றதான் சேலஞ்சு. அதனால் இன்னைக்கு நல்லா தெளிவாக கேளுங்க, நோட்ஸ் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா நம்ம பொதுவாகவே கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லி எல்லா கிரியைன்னு எல்லாமே என்னமோ கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அப்படி இல்லைன்னா விசுவாசம் செத்ததுங்க. விசுவாசம் அப்படி இல்லை. அப்படின்னா விசுவாசம்னாலே என்னன்னா, நீங்கள் தான் விசுவாசம். உங்களுக்கு அசைவு, பேச்சு, மூச்சு இல்லைன்னா அது நீங்கள் செத்ததுன்னு அர்த்தம். அப்படி தான் அர்த்தம். இப்போ நான் இருக்கிறேன்னா நான் விசுவாசம். நான் அந்த விசுவாசத்தின் கிரியையாகிய என்னுடைய ஒவ்வொரு நாள் பேச்சு மூச்சுக்களை நான் வெளிப்படுத்தும் பொழுது நான் தான் விசுவாசம், நான் தான் கிரியை உள்ள விசுவாசம். நான் செய்யறது பேர் கிரியை இல்லை, நான் தான் கிரியையே. கர்த்தர் எனக்குள்ள தொடங்கின நற்கிரியைகளை அவருடைய நாள் பரியந்தமும் நடத்தி முடிப்பார். ஸோ நம்ம தான் விசுவாசம். சொல்லுங்க, நான் தான் விசுவாசம். ஐ எம் ஃபெய்த். யாராவது பேர் ஃபெய்த்னு வச்சிருக்கீங்களா இங்க? இல்லையா? ஸோ ஐ எம் ஃபெய்த். ஆமென். விசுவாசம். ஸோ 4வது வசனம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கலாம்.
ஆமென். ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஏன்னா கர்த்தரே அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அவன் விசுவாசத்தினாலே காயினை காட்டிலும் மேன்மையான பலியை ஆண்டவருக்கு செலுத்தினான், கொடுத்தான். ஸோ முதலாவது என்ன பண்ணுறோன்னா ஆபேலை பற்றி படிக்கிறோம். ஆபேலை பற்றி பார்க்க போகிறோம். ஏபல், ஹூஸ் ஏபல்? அதாமோட பையன். முதல் பையனா ரெண்டாவது பையனா? ரெண்டாவது பையன், கரெக்டா? முதல் காயின், ரெண்டாவது ஏபல், ஆபேல். ஓகே. ஸோ ஆபேல் என்றால் என்ன அர்த்தம்னா பிரெத்னு அர்த்தம், சுவாசம்னு அர்த்தம். ஆபேல் என்றால் பிரெத், சுவாசம். சுவாசம், விசுவாசம், சுவாசம். அப்போ விசுவாசம்னா என்ன அர்த்தம்? ஆபேல் இல்லை, சுவாசம். ஆபேலுக்கு அர்த்தம் சுவாசம். விசுவாசம்னா என்ன அர்த்தம்? சுவாசம். சுவாசம்னா என்ன? ஏன் நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நல்லா மூச்சு இழுத்து விடுங்கன்னு சொல்கிறாங்க? செக் பண்ணுறாங்கல்ல, ஸ்டெத்தஸ்கோப் வச்சு மூச்சு நல்லா இழுத்து விடுங்கன்னு ஏன் சொல்கிறாங்க? உங்கள் மூச்சு உங்கள் சரீரத்தை பற்றி பேசும். ஆபேல்னா சுவாசம்னு அர்த்தம். அப்படின்னா உங்கள் மூச்சு, உங்கள் சுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பற்றி பேசும். நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன்றதை என் மூச்சே சொல்லும். நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன்றதை மூச்சு இழுத்து விட்டேன்னா அதுவே சொல்லும். இல்லை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் அப்படின்றத டாக்டர் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா உங்கள் மூச்சு வந்து உங்களை பற்றி சொல்லுதுன்னு அர்த்தம். ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னா உங்கள் மூச்சு சொல்லும். ஆமென். அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, நாக்கை வெளியே நீட்டுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெளியே நாக்கு நீட்டுறதுலேயே தெரிஞ்சிடும் டாக்டருக்கு இவன் உண்மையாலுமே காய்ச்சலாக இருக்கா இல்லை காய்ச்சல் மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்றத டாக்டர் கண்டுபிடிச்சிருவார். ஏன்னா உங்கள் நாவு, உங்கள் சுவாசம் எல்லாமே வந்து உங்களை பற்றி பேசும். ஆமென். அதனால தான் டாக்டர் உங்களை ஸ்டெத்து வச்சு செக் பண்ணுறாங்க, நாக்கை வெளியே நீட்ட சொல்கிறாங்க, பிளட் டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா பிளட்டு உங்களை பற்றி பேசும். உங்கள் பிளட்டு உங்களை பற்றி பேசும். ஆமென். உங்கள் பிளட்டு உங்களுடைய வீக்னஸை பற்றி பேசும். ஆனால் ஆண்டவருடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசும். ஆமென். பிளட் என்ன கலரில் இருக்கும்? ரெட் கலரில். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த கலரில். அதை பற்றி அப்புறம் பேசுகிறேன் நான். ஓகே. ஸோ ஆபேல் என்றால் சுவாசம் என்ற அர்த்தம், பிரெத்துன்னு அர்த்தம். விசுவாசத்தினால் ஆபேல் செலுத்தினான், காணிக்கை செலுத்தினான். அப்போது முதலாவது பாயிண்ட் என்னன்னா, ஃபெய்த் கிவ்ஸ். விசுவாசம் கொடுக்கும். விசுவாசம் கொடுக்கும். விசுவாசம் செலுத்தும், கொடுக்கும். அப்போது விசுவாசம் என்பது ஆபேல். ஆபேல் கொடுத்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். என்ன சந்தேகம்னா, ஆபேல் காணிக்கை ஆண்டவர் வாங்கிட்டார், காயினுடைய காணிக்கை ஏன் வாங்கலை? இது பெரிய டிபேட்டாக இன்றைக்கி வரைக்கும் எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படி அவன் வந்து முழு மனதோடு கொடுத்தான், தலையீற்ற கொடுத்தான் அப்படின்னு நிறையா சொல்லிகிட்டே இருப்போம். பட் அதாவது உண்மையான புரிந்து கொள்ளுதல் என்னென்னா, ஆபேல் விசுவாசத்தில் செயல்பட்டான். விசுவாசத்தில் ஆண்டவருக்கு கொடுக்குறான். சரிங்களா? ஸோ மனிதனுடைய வீழ்ச்சி, ஆதாம் ஏவாளுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் முதலாவது ஆபேல் தான் தேவனை அணுகிறான், அப்ரோச் பண்ணுறான். அப்ரோச் பண்ணும்போது எப்படி அப்ரோச் பண்ணுறான்னா, விசுவாசத்தினால அப்ரோச் பண்ணுகிறான். தேவனிடத்தில் சேரும் பொழுது, தேவனிடத்தில் பக்கத்தில் நெருங்கும் பொழுது அவன் வந்து எப்படி நெருங்குறான்னா, அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தில் போய் நெருங்குறான். அவன் அப்பா அம்மா ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சு எல்லா பாவம் வந்துருச்சு, எல்லாம் தெரியும். இருந்தாலும் ஆண்டவர் பக்கம் போகணும்னு அவனுக்குள்ள ஒரு ஆசை வரும்பொழுது அது அவனுடைய பலத்தினால செய்ய முடியாது. அதனால விசுவாசத்தினால் அவன் செய்கிறான். சரிங்களா? ஸோ யூ ஹேவ் டு நோ ஹவு டு அப்ரோச் காட். ஆமென். You have to know how to approach God to be accepted. தேவன் அங்கீகரிக்கும் அணுகுமுறையை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறார் அப்படின்னா அது எப்படி அக்செப்ட் பண்ணுவார்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற நீங்கள் விசுவாசத்தில் போகும்பொழுது உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறார், அங்கீகரிக்கிறார். புரியுதுங்களா? அப்போது தேவன் பேசுகிறவர். எத்தனை பேர் சொல்கிறீங்க தேவன் பேசுகிறவர்? ஆதாம் ஏவாளோடு ஆண்டவர் பேசினார். ஆமாவா? ஆமாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 10:17. ஆமாம். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்போ உங்கள் கையில் என் கையில் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காருன்னா அவருடைய வசனம் கொடுத்துருக்கிறார்.
பைபிளில் தேவனுடைய வார்த்தை வசனம் இருக்கு. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது, இந்த வசனத்தை கேட்கும் பொழுது நம்மளுக்குள்ள விசுவாசம் வளர்கிறது, விசுவாசம் வருகிறது. அப்போ ஆதாம் ஏவாள் காலத்துல, ஆபேல் காலத்துல பைபிள் கிடையாது. அப்போ அவங்களுக்குள்ள எப்படி விசுவாசம் வந்திருக்கும்? எப்படி வந்திருக்கும்? இப்பதான் ஆன்சர் சொன்னேன் நான். கேள்வினால வந்திருக்கும். என்ன கேட்டாங்க? ஆண்டவர் பேசுறத, சத்தத்தை கேட்டாங்க. அப்போ அந்த காலத்துல ஆண்டவர் என்னதான் பண்ணிட்டு இருந்தாருன்னா பேசிட்டு தான் இருந்தார். ஆமென். அப்போ ஆபேல் காயின் 2 பேரும் காணிக்கை கொண்டு வராங்க அப்படின்னா என்ன காணிக்கை கொண்டு வரணும், எப்படி காணிக்கை கொண்டு வரணும்னு ஆண்டவர் சொன்னார். அதை ஆபேல் விசுவாசத்தில் கொண்டு போனா, காயின் விசுவாசம் இல்லாமல் அவன் பாட்டுக்கு போனான். ஆமென். அது பைபிளில் எழுதப்பட்டிருக்கான்னா எழுதப்பட்டிருக்கு. ஆமென். ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர் ஆதாம் ஏவாளோட பேசி கொண்டிருந்தான். அவங்க பாவம் செஞ்ச உடனேயும் பேசினாரு. அதுக்கப்புறம் ஆதாம் எங்கே இருக்கிறேன்னு கேள்வியெல்லாம் கேட்குறாரு. அவர் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வரைக்கும் அந்த பிதாவானவர் அப்படியே தீர்க்கதரிசிகள் மூலமாக, அவருடைய சத்தத்தின் மூலமாக தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ தேவன் பேசுகிற சத்தத்தை, அவருடைய வார்த்தையை கேட்ட பொழுது ஆபேலுக்குள்ள விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தினால அவன் கொடுத்தான், தேவன் அங்கீகரிச்சிட்டார். ஆனால் காயினுக்கும் அதை தான் சொன்னார், நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கும் பொழுது காயின் அதை ஏற்றுக்கொள்ளலை. அவன் அந்த ஆண்டவர் சொன்னபடி செய்யாததுனால அவன் விசுவாசம் இல்லாமல் காணிக்கை கொடுத்தான். அப்போ விசுவாசம் என்பது தேவன் சொல்லுகிறதை செய்கிறது பேர் விசுவாசம். தேவன் சொல்றது சில நேரத்தில் நம்மளால செய்ய முடியாதது போல இருக்கும், கடினமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதையும் செய்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். அந்த விசுவாசத்தில் ஆபேல் கொண்டு போய் கொடுத்த காணிக்கைகளை தேவன் ஏற்றுக்கொண்டார், அங்கீகரித்தார். ஆமென். ஸோ இப்போ நம்ம கையில் வசனம் இருக்குது. அந்த காலத்தில் தேவன் பேசினார், அவர் சொன்னார், தேவன் உரைத்தார், இப்படிலாம் வசனங்களை படிப்போம். அப்போ தேவன் ஆபேலுக்கும் காயினுக்கும் பேசினார், 2 பேர்த்துக்கும் பேசினார். அந்த 2 பேர்த்துக்கும் பேசின வார்த்தைகளை நம்ப முடிந்து அதை ஏற்றுக்கொண்ட ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கையை அவரால் அங்கீகரிக்க முடியல, ஏன்னா அவர் சொன்னதை அவன் செய்யலை, காயின் செய்யலை. ஆமென். அதனால காயின் ஆபேலை கொன்று போட்டான். கொன்னதுக்கு அப்புறமும் ஆபேல் பேசிக்கிட்டே இருந்தான், அவன் ரத்தம் பேசிக்கிட்டே இருந்துச்சாமா. ஆண்டவர் கேட்கிறார், காயினே உன் சகோதரன் எங்க? அவனுடைய ரத்தம் என்னை கூப்பிடுகிறது. ஆபேலுடைய ரத்தம் பேசுது அப்படின்றான். அப்போ அவனுடைய விசுவாசம் எங்க இருந்துச்சுன்னா அவனுடைய ரத்தத்துல ஊறி இருந்துச்சு. உங்களுக்கும் எனக்கும் ரத்தத்துல ஊறி இருக்கிறது என்னதுன்னா விசுவாசம். உங்களுக்குள்ள ஓடுகிறது ரத்தம் அல்ல, அது விசுவாசம். faith runs in you. ஆமென். உங்களுக்குள்ள ஓடுகிறது தேவன் உங்களுக்குள்ள கொடுத்த விசுவாசம். அப்போ நீங்களும் நானும் பேசுகிறது கிடையாது, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் உங்களை பற்றி பேசுகிறது. உங்களுக்கு ஒருவேளை வாயில பலவீனம், முடியல, சோர்வு அப்படின்ற வார்த்தைகள் தான் வரும். பட் உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய விசுவாசம் உங்களை பற்றி பேசுகிறது. ஹல்லேலூயா. ஸோ அந்த விசுவாசத்தினால் தான் ஆபேல் கொண்டு போய் கொடுத்தார், ஆண்டவர் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. ஆபேல் என்றால் சுவாசம் சொன்னேன். அப்போ அவன் என்ன பண்ணார்னா அவன் ஒரு ஜீவ பலியை கொடுத்தான். விசுவாசத்தினால் தேவனுக்கு ஜீவ பலியை கொண்டு போய் கொடுக்கிறான். ஜீவ பலினா என்ன? ஜீவ பலி, லிவிங் ஆஃபரிங், லிவிங் சாக்ரிஃபைஸ். உயிரோடு கொண்டு போய் கொடுத்தான். அந்த ரத்தம் இருக்கிற ஒரு மிருகத்தை கொண்டு போய் கொடுத்தான். ஆமாம். பை ஃபெய்த் ஆபேல் விசுவாசத்தினால் ஆண்டவரை ஆராதித்தான், வாழ்க்கையை கொடுத்து ஆராதித்தான். ஆமென். ஜீவனை கொடுத்து ஆராதித்தான். அவன் கொண்டு போய் கொடுத்த பலி என்னதுன்னா, சாக்ரிஃபைஸ் என்னதுன்னா, ஒரு ஜீவனுள்ள உயிருள்ள ஒரு பலியை கொண்டு போய், அந்த காலத்தில் அப்படி பலி செலுத்த வேண்டியதாக இருந்துச்சு, அதை கொண்டு போய் கொடுத்தான், ஆராதித்தான். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் படிக்கலாம். ரோமன்ஸ் 12:1. புத்தி உள்ள ஆராதனை. ஆராதனைனா என்ன? அவரை தொழுது கொள்கிறோம், அவரை வணங்குகிறோம். புத்தி உள்ள ஆராதனை செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். புத்தி உள்ள ஆராதனைனா என்ன அர்த்தம்? உங்களை நீங்களே ஜீவ பலியாக ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் புத்தி உள்ள ஆராதனை. அப்படி கொடுக்காத எல்லாமே எப்படிப்பட்ட ஆராதனை? புத்தி இல்லாத ஆராதனை. ஜீவ பலி அப்படின்னா என்னன்னா, யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் சம்திங் டு வர்ஷிப் காட். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஒரு சில தியாகங்கள், பலிகளை நம்ம செலுத்தும் போது நம்ம புத்தி உள்ள ஆராதனை செய்கிறோம். ஆமென். சில நேரத்தில் பலிகள் பலி வலிக்கும், பலிகள் வலிக்கும். சாக்ரிஃபைசஸ் வில் பெயின். வலி இல்லாமல் பலி இல்லை, சரிங்களா?
அப்போ பலி செலுத்துறது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எதையோ ஒன்று விட்டுட்டு ஆண்டவருக்காக நான் இதை செய்யறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அது உங்களுக்கு வலிச்சதுனா தான் அது புத்தி உள்ள ஆராதனை, வலிக்கலைன்னா புத்தி இல்லாத ஆராதனை. ஆமென். சில நம்ம பழகி இருப்போம் ஆராதனை அப்படின்னாலே பாட்டு பாடி ஆண்டவர், அப்படி இல்லை, லைஃப் தான் ஆராதனை, வாழ்க்கை தான் ஆராதனை. அப்போ ஆபேல் தலையீற்றை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அந்த ஜீவ பலி, அது பலி செலுத்தும் போது கண்டிப்பாக அந்த அனிமலுக்கு ஒரு வலி இருந்திருக்கும். சரியா? அந்த வலி அவனுக்கும் இருந்திருக்கும். ஏன்னா அவனுடைய முதலீட்டில் அதை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அவனுக்கு வலி இருந்திருக்கும். அந்த ஜீவ பலி தான் புத்தி உள்ள ஆராதனைன்னு சொல்லி இங்கே ரோமரில் பவுல் சொல்லுகிறார். அப்போ ஆபேல் விசுவாசத்தில் செய்யும் பொழுது, அப்போ நீங்கள் விசுவாசிகள், உங்கள் விசுவாச வாழ்க்கையில் பலிகள் இல்லைன்னா அது விசுவாசமே கிடையாது. வலியும் பலியும் இருக்கிறது தான் விசுவாசம். ஆமென். ஸோ அந்த விசுவாசம் உங்களை கொடுக்க வைக்கும். ஆமென். கொடுப்பது காணிக்கை மட்டும் கிடையாது, பணத்தை பொருளாதாரத்தை மட்டும் சொல்லலை, வாழ்க்கையை கொடுக்கிறது தான் ஆராதனை, வாழ்க்கையை கொடுக்கிறது தான் விசுவாசம். அந்த விசுவாசம் தேவன் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அப்புறம் faith is deciding to give. விசுவாசம் என்பது கொடுக்கும்படிக்கு முடிவெடுப்பதுக்கு பேர் தான் விசுவாசம். டிசைடிங் டு கிவ். நான் ஆண்டவருக்கு கொடுக்க போறேன்ற ஒரு முடிவு எடுக்கிறீங்களா, டெசிஷன் எடுக்கிறீங்களா, அது ரொம்ப வலியோடு இருக்கும். ஆனாலும் நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு பேர் தான் அந்த விசுவாசம். ஆமென். ஸோ தேவன் சொன்னதை அவன் செய்தான், தேவன் செய்ததை அவன் செய்தான். இப்போ ஆபேலுக்கு எப்படி ஒரு பலி செலுத்தணுன்றது அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஒரு அனிமல், ஒரு மிருகத்தை கொன்று பலி செலுத்தி ஆராதிக்கணும்னு எப்படி ஆபேலுக்கு தெரிஞ்சிருந்துச்சு? எப்படி தெரியும்? ஏன் காயினுக்கு தெரியல? காயினுக்கு தெரியும், ஆனால் அவன் செய்யலை. ஆபேலுக்கு தெரிஞ்சிச்சு, அவன் செஞ்சுட்டான். எப்படி தெரிஞ்சிச்சு ஆபேலுக்கு? தேவன் பேசினார். ஓகே, தேவன் பேசினதை செஞ்சான். நான் இப்போ என்ன சொன்னேன்னா, தேவன் செய்ததை அவன் செய்தான்னு சொல்லுகிறேன். ஆண்டவர் செஞ்சதை ஆபேல் செஞ்சான். ஆண்டவர் என்ன செஞ்சார்? இல்லைங்க, ஆபேல் காலத்தில் இயேசு இல்ல. அப்போ அந்த டைம்ல ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைச்சாரு. ஏதேன் தோட்டத்தில் எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. பழத்தை சாப்பிட்டாங்க, பாவம் செஞ்சுட்டாங்க, போய் ஒளிஞ்சிட்டான் ஆதாம். ஆண்டவரை கூப்பிடுறாரு, எங்கப்பா இருக்கிறேன்னா, நான் மறைஞ்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதுதான் மறைஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்றான். ஏன்னா நான் நிர்வாணமாக இருக்கிறேன், ஐ ஆம் அஷேம்ட் அப்படின்றான், வெக்கத்தோடு இருக்கிறேன். உனக்கு யார் சொன்ன உனக்கு நான் வெக்கத்தெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு? இல்லை ஆண்டவரே அப்படின்னு மனக்கண் திறந்துருச்சு அவனுக்கு. இலைகளை உடுத்திட்டு வரான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மிருகத்தை அங்கே கொன்று அந்த ஸ்கின்னை பிடிச்சி இழுத்து தோலை எடுத்து இவங்களுக்கு ஆடையாக போட்டுறார். இதை ஆதாம் ஏவாள் பிள்ளைகளுக்கு சொல்லி இவங்க எல்லாம் கேட்டு, அந்த கேட்டதுனால வந்த விசுவாசத்தினால ஆபேல் போய் ஆண்டவர் அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன செஞ்சாரோ அதே ஆண்டவருக்கு அவன் செய்கிறான். அதான் விசுவாசம். இது காயினுக்கு தெரியுமா? அவன் தான் ஃபர்ஸ்ட் பார்ன், அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவன் அதை விசுவாசிக்கல, அவன் நம்பல. அவன் அவன் கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்துச்சு, ஆனால் ஏதோ ஒன்று கொடுத்துடலாம், சும்மா கொடுத்துடலாம். என் ஆண்டவருக்கு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி போதும் அப்படின்னு. அப்படி இல்லை. விசுவாசத்தில் ஆண்டவருக்கு உங்கள் நேரத்தை கொடுக்கணும், விசுவாசத்தினால் உங்கள் லைஃப்பை கொடுக்கணும், விசுவாசத்தினால் சில பலிகளை, சாக்ரிஃபைசஸை நீங்கள் செய்யும் பொழுது தான் அது அங்கீகரிக்கப்படுகிறது, தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆமென். சும்மா எல்லாரும் செய்கிறாங்க நம்மளும் செஞ்சோன்னா அப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்றதில்ல. ஜீவ பலி அங்கே ஸ்பெசிஃபிக்காக இண்டிவிஜுவல் ஆண்டவர் தனித்துவமாக தனிப்பட்ட மனிதர்களை ஒவ்வொரு நாளும் தேவன் பார்க்கிறார். அவங்க லைஃப்பில் அவங்க எப்படி அவங்க லைஃப் ஆண்டவருக்கு கொடுக்குறாங்கன்றதை ஆண்டவர் பார்க்கிறார், அதைத்தான் ஏற்றுக்கொள்ளுகிறார். சரிங்களா? ஸோ விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள், எஸ்பெஷலாக நான் நிறைய இந்த யங் பீப்புளுக்கு தான் பேசணும், வாலிபர்களுக்கு தான் நிறைய பேசணும். ஆமென். எல்லாரும் செய்கிறாங்க நம்மளும் செய்கிறோம் அப்படின்னு தான் இப்போ எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படி இல்லை. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் சாக்ரிஃபைஸ், விசுவாசத்தினால எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆண்டவர் நீங்கள் செய்கிற எதையுமே அங்கீகரிக்க முடியாது, அங்கீகரிக்க மாட்டார்னு சொல்ல, அங்கீகரிக்க அவனால முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துறது கூடாத காரியம்னு இருக்குது. அப்படின்னா ஆண்டவரை நீங்கள் பிரியப்படுத்தணும், அவரை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னாலே விசுவாசத்தில் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டியதாக இருக்குது. விசுவாசத்தினா என்னன்னா சாக்ரிஃபைசஸ். விசுவாசத்தினால தான் உங்களால் கொடுக்க முடியும், உங்கள் லைஃப்பை கொடுக்க முடியும், உங்களுடைய டைமை கொடுக்க முடியும், உங்களுக்கு இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும், எல்லா எண்ணங்களையும், உங்கள் வாழ்க்கை, உங்கள் திட்டங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் நீங்கள் கொடுத்து அவருடைய திட்டத்தை வாங்கணும்னா உங்களுக்கு தேவையானதே விசுவாசம். விசுவாசம்னா நீங்கள் தான் விசுவாசம். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும் பொழுது தான் நீங்கள் விசுவாசின்னு அர்த்தம். ஆமென். ஸோ எல்லாத்துக்கும் தான், வாலிபர்கள் இல்லை, பெரியவங்க எல்லாரும், சின்னவங்கெல்லாம்.
ஸோ இதை அறிந்தவன் தான் ஆபேல். விசுவாசத்தினால் பலியை கொண்டு போய் ஆண்டவருக்கு கொடுத்தான். ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் ஒரு மிருகத்தை கொண்டு தோளால உடுத்தினார்ல, நானும் ஒரு மிருகத்தை கொண்டு ஆண்டவருக்கு பலியை செலுத்துவேன் அப்படின்னு சொன்னான். ஆமென். ஸோ இப்போ இன்னொரு பேரலல் காரியம் அப்படின்னா என்னன்னா, இணையான இன்னொரு ரெவலேஷன் என்னன்னா, தண்டவாளம் மாதிரி இயேசுவினுடைய முதலாம் வருகையை அறிந்தவன் ஆபேல். ஆமென். இயேசு முதலாவது வந்தாரா உலகத்திற்கு? எதுக்காக வந்தார்? என்ன பண்ணினார்? மேசியாவாக வந்தார். உலகத்தை ரட்சிப்பதற்கு தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். அப்போ ஆபேல் விசுவாசத்தினால ஆண்டவருக்கு பலி கொடுக்கும் பொழுது அவன் எதை நிழலாக செய்கிறான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து பலியாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்ததற்கு அடையாளமாக ஆபேல் கொடுத்த பலியை தேவன் பார்த்தால் அங்கீகரித்தார். இதெல்லாம் எப்படி பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, விசுவாசத்தினால பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த விசுவாசம் எப்படி ஆபேலுக்குள்ள வந்துச்சுன்னா, அவன் கேட்டதுனால, தேவ வார்த்தையை அவன் கேட்டதுனால, அவங்க அப்பா அம்மாட்ட இருந்து கேட்டான், தேவனிடத்திலிருந்து நேரடியாக கேட்டான். அந்த வார்த்தை அவனுக்குள்ள வந்ததுனால விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசம் தான் அவனை கொடுக்க வச்சது. அந்த விசுவாசம் தான் பலியை செலுத்த வச்சது. அந்த விசுவாசம் தான் அவனை ஆராதிக்க செய்தது. அந்த விசுவாசம் தான் கர்த்தருக்கு சிறந்ததை கொடுக்க வச்சது. அந்த விசுவாசம் தான் அவனுக்குள்ள இருந்த வலியையும் பொருட்படுத்தாமல் தேவனுக்கு ஒரு பலி செலுத்துவதற்கு அவனை தள்ளினது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும், விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு சில காரியங்களை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம அதை வந்து விட வேண்டும், இழக்கணும், அதை பலி செலுத்தணும். வலியோடு கூடிய பலியை தேவனுக்கு நம்ம செலுத்தணும், ஜீவ பலியாக. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு மணி நேரம் உங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சாதான் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க முடியும், அவருக்கு ஜெபம் பண்ண முடியும்னு இருந்துச்சுன்னா, அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து பயங்கர வலியாக இருக்கும் ஃபோனை. ஆனால் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பைபிள் எடுத்து படிக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆமென். டு யூ அக்ரி? ஒத்துக்கிறீங்களா? சின்னவங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் சேர்ந்து தான் சொல்கிறேன். ஆமென். ஃபோனு வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய டைம் கன்சியூமிங் ஒரு இதாகிடுச்சு. ஸோ விசுவாசம் எப்படி செயல்படுதுன்னா, உங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுனால விசுவாசம் செயல்படுகிறது. ஆமென். சில நேரத்தில் உங்கள் தூக்கத்தை தியாகம் செய்கிறதுனால விசுவாசம் செயல்படுகிறது. ஆமென். ஆமென் சொல்லுங்களே. சில நேரத்தில் சாப்பாடு, உங்கள் உணவை நீங்கள் தியாகம் செய்கிறதுனால, ஒரு சில உணவெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு நீங்கள் தியாகம் செஞ்சாதான் அங்கே தான் விசுவாசம் செயல்படுகிறது. ஆமென். ஸோ ஆபேல் வலியோடு கூடிய பலியை செலுத்தினால் அதான விசுவாசம். அந்த விசுவாசம் தான் அவனை கொடுக்க வச்சது. ஆமென். இப்போ ஆண்டவர் உங்கள் இடத்துல பேசுகிறாரு, எல்லாரும் காணிக்கை நேரத்தில் உங்கள் ஃபோனை காணிக்கையாக போட்டிருங்கன்னா எத்தனை பேர் போடுவீங்க? ரொம்ப காஸ்ட்லியான ஃபோனுங்க, ரொம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேங்க, பரவாயில்லையா? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வீட்டில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எல்லாம் நடந்துச்சு. என்னன்னா அதுதான் விசுவாசம். ஆமென். உங்கள் கையில் எதுவுமே இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா அது ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை வருதில்ல, அதுதான் விசுவாசம். பணமே இல்லாத நேரத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு உங்களுக்குள்ள தோணி ஒரு 10 ரூபா 20 ரூபா அவங்களுக்கு கொடுக்குற தோணுதில்ல, அதுதான் விசுவாசம். ஸோ நீங்கள் தான் விசுவாசம். நீங்கள் அவங்க ஏழைகளுக்கு செய்யறது இல்லை, நீங்கள் தான் விசுவாசம். நீங்கள் தான் விசுவாசம். உங்களை கொடுக்குது, உங்களை கொடுக்க வைக்குது. ஆமென். எல்லாம் இருக்கும் பொழுது கொடுக்கறது விசுவாசம் அல்ல, எதுவும் இல்லாத நேரத்தில் கொடுக்கறது விசுவாசம். உங்கள் லைஃப்பை வந்து அதாவது பெரிய திட்டம் எனக்கு முன்னதாக இருக்குது, இப்போ என் லைஃப் ஆண்டவர் கொடுக்குறேன்றா அப்படி இல்லை. எனக்கு முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியல, இருந்தாலும் என் லைஃப் ஆண்டவர் கொடுக்குறேன், என்னுடைய திட்டமெல்லாம் அவர் கையில் இருக்குது, அவர் திட்டம் தான் எனக்கு நிறைவேறணும், அவர் சித்தம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்கள, அந்த அர்ப்பணிப்பு, அந்த தியாகம், அந்த பலி தான் விசுவாசம். இட் டேக்ஸ் சம் பெயின். அது ஒரு வழிகளை கொண்டது, ஒரு சில வழிகளை கொண்டது. ஆமென். நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேதனை வழிகள்லாம் அதோடு கூடிய உங்கள் லைஃபுடைய சப்மிஷன் தான் விசுவாசம். இந்த விசுவாசம் தான் நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்தது. இதுதான் அவங்களுக்கு நற்சாட்சியை கொடுத்தது. அவங்க தான் நற்சாட்சி, ஆபேல் தான் நல்ல சாட்சி. ஆமென். அப்போ ஆபேல் நல்ல சாட்சினா நீங்களும் நானும் நல்ல சாட்சியா இருப்பது தான் விசுவாசம். ஸோ இட்ஸ் பீயிங் சம் ஒன். நாம் யாராக இருக்கிறோமோ அதுதான் விசுவாசம். சரிங்களா? ஸோ நீ தான் விசுவாசம், உன்னை கொடுப்பது தான் விசுவாசம். விட்டு கொடுப்பது. நிறைய நேரத்தில் ஆண்டவருக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனாலும் ஏற்றுக்கொண்டு நம்மளை நாமளே விட்டு கொடுப்பதுக்கு பேர் தான் விசுவாசம். கிவிங் அப் அவர் செல்ஃப் இஸ் ஃபெய்த். சரிங்களா? ஆபேல் தான் விசுவாசம்.
தன் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. ஆபகுக் 2:4 இருக்குது, எழுதிக்கோங்க, நானே படிக்கிறேன். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இப்போ நம்ம எல்லாருமே நீதிமான். நம்ம எப்படி பிழைக்கிறோன்னா, நம்ம இல்லை, நான் எப்படி பிழைக்கிறேன்னா என் விசுவாசத்தினால் நான் பிழைக்கிறேன். அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிற தேவ விசுவாசம். நீங்கள் 1000 தான் எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் செய்வார்னு சொன்னாலும் அதனால நான் பிழைக்க போகிறது கிடையாது. எனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் தேவ வார்த்தையை நம்ப வச்சு ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி நான் நம்பி விசுவாசிக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். அதுதான் என்னை பிழைக்க வைக்கும். நான் என்ன தான் உங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் உங்களுக்கு மனசு ஆறாது. ஏன்னா அது என்னுடைய வார்த்தை மாதிரி தான் இருக்கும், என்னோட விசுவாசம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் தேவனே உங்களிடத்துல அவருடைய வார்த்தை கொண்டு பேசி அவர் உங்களை ஒரு மனிதனாக ஒரு ஒரு சமாதானமாக உங்களை உருவாக்கும் பொழுது அது உங்களை பிழைக்க வைக்கிறது. தட் இஸ் ஃபெய்த். ஆமென். லிவிங் சாக்ரிஃபைஸ், ஜீவ பலியாக, ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவன் சொல்லுவதை செய்வது தான் விசுவாசம். ஜீவ பலின்னா என்ன? லைஃப் லாங் ஆண்டவர் சொல்றது நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான். ஃபார் தட் we have to give up our own ways. அப்போ தேவன் விசுவாசத்தினால தேவன் சொல்றதை செய்யும் போது நம்ம என்ன செய்யறோம்னா விசுவாசத்தினால நம்மளுடைய வழிகளை விட்டுறோம். இப்போ உங்களுக்கு பெரிய பிளான் வச்சிருக்கிறீங்க, ஆனா ஆண்டவர் அந்த பிளானுக்கு ஆப்போசிட்டா சொல்றாரு அப்படின்னா அதை செய்வதற்கு விசுவாசம் தான் தேவை. நீங்க தான் விசுவாசம். ஆமென். உங்க சுவாசம் தான் விசுவாசம். நீங்க உயிரோடு இருந்தீங்கன்னா நீங்க தான் விசுவாசம். மரித்தாலும் நீங்க பேசுவீங்க. ஸோ நான் நிறைய காரியங்களை இன்றைக்கி சொல்லிகிட்டே இருக்கிறேன்ல. ஸோ பட் எழுதி வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் விசுவாசம், ஆண்டவருடைய வழிகளை நீங்கள் செய்யணும் அப்படின்னா உங்கள் வழிகளை நீங்கள் அப்படியே விசுவாசத்தில் விட முடியும், கொடுக்க முடியும். சப்மிட் யுவர் வேஸ், கிவ் யுவர் வேஸ் டு காட், கிவ் யுவர் வேஸ் டு காட். அப்பொழுது உன் வழிகள் எல்லாம் ஸ்திரப்படும். கர்த்தரிடத்தில் உன்னுடைய வழிகளை ஒப்புவி, அப்பொழுது உன் நடைகள் எல்லாம் மறந்துட்டேன் அந்த வசனம். ஸோ நம்முடைய வழிகளை விட்டு அவரின் வழிகளை செய்வது தான் ஜீவ பலி. அது இட் இன்க்ளூட்ஸ் பெயின். பலி என்றால் வலி உண்டுன்னு அர்த்தம். பலி. ஓகே, தட் இஸ் ஃபெய்த். ஸோ விசுவாசி என்று சொல்லிவிட்டு உங்கள் வழியில் செய்தால் உங்களிடத்தில் விசுவாசம் இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், நான் ஒரு விசுவாசி, ஐ எம் அ பிலீவர்னு சொல்லிட்டு ஆண்டவர் வழியே செய்யாமல் என் வழியே செஞ்சுட்டு இருந்தேன்னா ஐ எம் அன் அன்பிலீவர். நான் விசுவாசியே கிடையாது, அவிசுவாசி. ஆமென். அப்போது ஆண்டவர் சொல்கிறத செய்கிறது தான் விசுவாசம். அப்படியாக நம்மளை மாற்றுவது தான் விசுவாசம். ஆமென். ஸோ அதற்கான எல்லா ஆதாரங்களும் இந்த பைபிள் வசனத்தில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் படிக்க உங்களுக்குள்ள விசுவாசம் வருகிறது, கேள்வியினால் வருகிறது, விசுவாசம் வருகிறது. அதுதான் உங்களை கொடுக்க வைக்கிறது. உங்கள் லைஃப் உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுடைய விசுவாசம், உங்களுக்குள்ள இருக்க விசுவாசம், நீங்கள் தான், உங்களை தான் அதை செய்ய வைக்குது. ஓகே. அப்போ தேவனுடைய வழியில் நம்ம செய்யும் பொழுது நீங்கள் தான் விசுவாசம், நீங்கள் தான் நல்ல சாட்சி. நற்சாட்சி பெற்றார்கள்னு இருக்கல, நீங்கள் நானும் தான் நல்ல சாட்சியாக நம்ம இருக்கிறோம். ஸோ அடுத்த வரும் தலைமுறைகளுக்கு நீங்கள் தான் விசுவாசத்தின் எடுத்துக்காட்டு. ஆமென். ஸோ ஆதாம் ஏவாள்னால ஆபேல் காயினுக்கு ஒரு நல்ல சாட்சியாக இருக்க முடிஞ்சுதான்னு நம்மளுக்கு தெரியல. அவங்க வழிகள் வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நீங்களும் நானும் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். அப்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பெற்றோர்கள், நீங்கள் விசுவாசத்தில் எல்லாவற்றையும் செய்கிறது உங்கள் பிள்ளைகள் பார்க்கும் பொழுது அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் தான் நல்ல சாட்சி, நீங்கள் தான் அவங்களுக்கு முன்னோர். ஆமென். ஆமென். ஸோ எப்போவுமே உங்களுடைய தேவைகள் பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது எல்லாவற்றையும் பை ஃபெய்த், விசுவாசத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டும். அந்த நேரத்துக்கு தேவைக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமே எங்கேயாவது போய் ரொட்டேஷன்லாம் பண்ணிங்கன்னா ரொட்டேஷன் விசுவாசம் கிடையாது. ஆமென். ரெவலேஷன் தான் விசுவாசம். ஆமென். பணத்தை ரொட்டேட் பண்ணுவோம்ல நிறைய நேரத்தில், அது ஒரு ரொட்டேஷனில் ஓடிக்கிட்டே இருக்கும், நிற்காமல் ஓடி. எப்படி பூமி சுற்றிட்டே இருக்குதோ அந்த மாதிரி நம்மளுடைய ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் ஓடிட்டே இருக்கும். இங்கே வாங்கி இங்கே போட்டுருவோம், இங்கே வாங்கி இங்கே போட்டு அது அந்த சுழற்சி நிற்கவே இருக்காது. அதை பிரேக் பண்ணணும். விசுவாசத்தில் தான் அது செய்ய முடியும். விசுவாசத்தில் எல்லாவற்றையும் பிரேக் பண்ணிவிட்டு ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்கள் லைஃப்பை கொடுக்குது. உங்களுடைய திட்டங்கள், எண்ணங்கள், இந்த ஃபைனான்ஸ்காரன்ட்ட போய் வாங்கலாம்னு நினைக்கிற அந்த எண்ணத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் தான் என்னுடைய ஃபைனான்ஸ் ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா அதுதான் விசுவாசம். அவர் செய்வார். அவருடைய வழிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க விசுவாசத்தில். ஆமென்.